நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, உணர்வுகளோடு கலந்த சிட்டி. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, உணர்வுகளோடு கலந்த சிட்டி. தூக்கம் வருகையில் தாலாட்டு பாடும் கண்கள் உலக கவலை போக்குமே. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, உணர்வுகளோடு கலந்த சிட்டி. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, உணர்வுகளோடு கலந்த சிட்டி. ரேடியோ சிட்டி, ரேடியோ சிட்டி, ரேடியோ சிட்டி. 91.1 FM. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். Radio City, 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 Love Guru. Radio City, Love Guru. காதலை காதலிப்போ, காதலை காதலிப்போ, காதலை காதலிப்போ, காதலை காதலிப்போ. Radio City, Love Guru. FM na Radio City 91.1. ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத தோழி மின்னஞ்சல் பண்ணிருக்காங்க. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சரி 91.1. நான் உங்க ரேடியோ சரி லவ் குரு. உங்களுடைய ஷோ பயிரோ நேரங்களில் தவறாமல் கேட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னுடைய ஃப்ரெண்டு பத்தி தான் பேசணும். என்னோட ஸ்கூல் மேட். ஆமா, ஸ்கூல்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு மேலான நட்பு. அவளுடைய வாழ்க்கையில ஒரு காதல், ஒரு பையனை ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிச்சா. இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த பையன் இப்போ டபுள் கேம் ஆடிட்டு இருக்காரு. ஆமா, அவருக்கு ஏற்கனவே திருமணமானதை மறைச்சுதான் இவளை லவ் பண்ணிருக்காரு. அவர் ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த துறையை சொன்னாலே மக்களுக்கு இதுல ஒர்க் பண்றவங்களாம் இப்படிலாம் நடந்துக்குவாங்களா அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு துறை மேல இருக்கக்கூடிய மதிப்பு போயிடும். அதனால என்னால எதையுமே சொல்ல முடியல. மொத்தத்துல நாம எல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்டா நினைக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுல இருக்கக்கூடிய நபர் தனக்கு ஏற்கனவே திருமணமானதை மறைச்சு இவளை லவ் பண்ணதோட இல்லாம தன்னோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண போறதாவும் அவளுக்கு வாக்கு கொடுத்து அவ கூட பழகி எனக்கு அதெல்லாம் தெரிய வந்தும் அவர் தான் வேணும்னு அடம் பிடிக்கிற அளவுக்கு இவளை மயக்க வச்சிருக்காரு. அப்படிதான் எனக்கு சொல்ல தோணுது. கோபத்தின் அடிப்படையில் நான் பேசினாலும் அதான் உண்மையும் கூட. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அவருடைய மனைவிக்கும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவருடைய மனைவி இவங்க வீட்டுல சண்டை போட்டு இவளை திட்டி இவங்க பிளாட்ஸ்ல இருக்கவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இவ்வளவு விஷயங்களும் நடந்துருச்சு. ஆனா ஸ்டில் அவர் தான் வேணுங்கிறா. என்ன சொல்றதுன்னு தெரியல லவ் குரு. அவளுக்கு ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சஜஸ்ட் பண்ணணும், அவளை இதுல இருந்து மீட் எடுக்கணும். அதுதான் எங்களுடைய எண்ணம். அவரு இப்போதைக்கு இவளை விட்டுட்டு போனா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. உண்மையாகவே இவ கூட பழகும் போது ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருந்திருக்கலாம். அந்த ஃபேமிலி லைஃப் வேணாம், ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இருந்திருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் மறைச்சு இவளை லவ் பண்ணது எந்த விதத்துல சரி? இந்த மாதிரி பல கேள்விகள் ஓடுது. இது எல்லாத்தையும் சொன்னா அவளுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு அவங்களுடைய ஆதங்கத்தை கூட்டியிருக்காங்க. இந்த தோழிக்கு ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கணும்னு தோணுது. இந்த பாடல்களுக்கு பிறகு ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சரி 91.1. நான் உங்க ரேடியோ சரி லவ் குரு. மதிக்கத்தக்க துறை, எல்லோரும் ரொம்ப ரெஸ்பெக்டா பேசக்கூடிய துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர் அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரியான பொய்கள் எல்லாம் கை வராது அப்படின்னு சொல்லி இன்னும் பெண்கள் நம்புறாங்க இல்லையா? அதுதான் அட்வான்டேஜ். மற்றபடி வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு தோழி, அவங்களுடைய தோழி பற்றி பேசியிருந்தாங்க. ஏற்கனவே திருமணமான நபர் அதை மறைச்சு அவங்கள லவ் பண்ணி அது தெரிய வந்த போது நான் டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி, என்னோட டிவோர்ஸ்லாம் அவர் பண்ணல, எங்களுக்குள்ள சண்டை தான், பட் ஸ்டில் எப்படி நீ அவர் கூட பழகலான்னு சொல்லி அவருடைய மனைவி சண்டை போறோன்னு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் ஸ்டில் அவங்களால அவரை விட்டுட முடியல அப்படின்னா இது காதல்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு வகையிலான மயக்கம். என்ன லவ் குரு, அந்த உணர்வை நீங்க கொச்சப்படுத்துறீங்களான்னு நான் உணர்வை கொச்சப்படுத்தல. பட் உணர்வுனா என்ன? அடுத்தவங்களை ஏமாத்துறதா, அல்லது தன்னைத்தானே ஏமாத்திக்கிறதா, சுத்தி இருக்கவங்களை காயப்படுத்துறதா, அசிங்கப்பட்டாலும் திரும்ப போறதா? தன்மானத்தை தூக்கி பிடிக்காத உணர்வுகள் எல்லாமே இங்க உணர்வுகளே கிடையாது. அது எல்லாமே நம்முடைய விருப்பம். ஆமா, ஆசை. அந்த மாதிரியான ஒரு டேர்ம்ல உட்கார்ந்துரும். லவ் குரு பொதுவா சொல்லுவாங்கல்ல, போர்லயும் காதல்லையும் இங்க சரி தப்புலாம் கிடையாது, ஜெயிக்கணும் அவ்வளவுதான். அப்படிலாம் கிடையாது. நேர்மை இல்லாத எத்தனையோ காதல்கள் தோக்கிறத கண் கூட பார்த்திருக்கேன். சோ அப்படி இருக்கும்போது இதுல உங்களுடைய லைஃப் மட்டும் அல்ல, இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையும் இருக்குது. பொதுவா ஆண்களுக்கு இந்த சபலம் எல்லாம் வரும். ஏன்னா லவ் குரு ஒட்டுமொத்த ஆணியத்தையும் டக்குன்னு இப்படி சொல்றீங்களேன்னா அப்படிதான்.
அவங்களுடைய ஜெனட்டிக்கல் டிசார்டர் அது. டக்குன்னு சபலப்பட்டுருவாங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான இந்த ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னா ஆண்கள்ல தான் இப்படிப்பட்ட ஒழுங்கீனமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்க அதிகமா இருப்பாங்க. இதுக்காக ஆண்களை மேல கோவப்பட்டாலும் சரி, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சோ அதனால நாம தான் உணர்ந்து நடந்துக்கணும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னமும் நான் என்னுடைய கணவர் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், நாங்க டிவோர்ஸ் எல்லாம் பண்ணல, எப்படி நீ என் கணவர் கூட பேசலாம் பழகலாம்னு அவங்க கேட்கறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கான உரிமை இருக்குது. இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் இன்னும் காயப்படுத்தும், இன்னும் அசிங்கப்படுத்தும். ஒரு நபர் நம்மளை ஏமாத்திருக்காரு அப்படின்னா அவரை பார்த்தா நமக்கு கோவம் தானே வரும். எப்படி காதல் வரும்? அது காதல் கிடையாது. ஏதோ ஒரு மயக்கத்துல இருக்கும், ஒரு போதையில இருக்கும். அது தெரியறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும், தெரியவு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை விட இன்னும் மிகப்பெரிய அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திச்சு வாழ்க்கையில தோத்துட்டு உட்காரும் போது இந்த உலகமே நம்மளை பார்த்து வேற மாதிரி பேசும். இந்த உலகத்துக்காக நான் வாழல, நான் எனக்காக தான் வாழ்றேன் நீங்க சொன்னாலும் சொசைட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அது இப்படிப்பட்ட இந்த போஸ்ட் மரைட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா நம்முடைய சமூகத்தை தவறான பாதைக்கு தான் எடுத்துட்டு போகும். அதை நான் எக்காரணம் கொண்டும் ஆதரிக்கிறதும் கிடையாது. அதை நான் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ உங்களுடைய நண்பர்கள் தோழிகள் உங்களுக்கு சொல்ற வார்த்தையை கேட்டு நீங்க அதுல இருந்து மீண்டு வரணும். அண்ட் எனக்கு மின்னஞ்சல் பண்ணிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்முடைய நண்பர்களாவே இருந்தாலும் நம்மளால தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் நீங்க இருக்கீங்க. இந்த காயத்திலிருந்து அவங்க தானாவே மீண்டு வரணும். கொஞ்சம் காலகட்டம் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பியாண்ட் திஸ் இதுல நாம எதுவுமே பண்ண முடியாது. இவங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் அந்த சைடு ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்க தான் பேசி இதுல ஒரு சொல்யூஷன் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்டேடியோன் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு.